இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ பேக் கண்டைன்ஸ் 5 ஒயிட் அண்ட் சம் பிளாக் பால்ஸ். பிளாக் பால் எத்தனைன்றது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a black ball from the back is twice the probability of drawing a white ball. ஓகேங்களா, இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவோ அதோட ட்வைஸ் தான் இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a black ball from the back. ஓகேங்களா, ஸோ அப்போ பிளாக் பால்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு இஸ் டுவைஸ், அப்போ 2 the probability of drawing the white ball. ஸோ ஒயிட் பால்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் W. ஓகேங்களா, இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். drawing ஆஃப் பிளாக் பால்னாலே பின்னு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரம் த பேக் இஸ், ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் பால். அது வந்து இஸ் டுவைஸ், அப்போ 2 டைம்ஸ் அப்படின்றது அர்த்தம். எதுக்கு? த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing ஒயிட் பால், ஒயிட்னா W. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் அந்த சம் செய்ய போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒயிட் பால் வந்து பார்த்தீங்கன்னா 5, பிளாக் பால் வந்து எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பால் எவ்வளோ எடுக்கலாம்? 5 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? ஸோ இதுதான் என்னது? நம்பர் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது நம்பர் ஆஃப் ஒயிட் அப்படின்னா 5, நம்பர் ஆஃப் பிளாக் அப்படின்னா எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் எடுக்கிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்னா என்னது? நம்பர் ஆஃப் ஒயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் என்ன இருக்குது? 5. நம்பர் ஆஃப் எஸ் என்ன இருக்குது? 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட். அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா வழக்கம் போல் நம்பர் ஆஃப் பிளாக் டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பிளாக் வந்து எவ்வளவு? எக்ஸ். நம்பர் ஆஃப் எஸ் வந்து 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளாக் பால் இஸ் டுவைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஒயிட் பால். ஓகேங்களா, ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளாக் பால் இஸ் டுவைஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஒயிட் பால். ஓகேங்களா, இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்றது எக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த 2வை எழுதிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டுக்கு இங்கே இருக்குது 5 டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ 2ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 5 ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையுமே 5 ப்ளஸ் எக்ஸுன்றப்ப நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ மீதி இங்கே இருக்கக்கூடியது எக்ஸ். ரெண்டுமே டினாமினேட்டர், சிங்கிள் டேர்ம் தான் எல்லாமே, அதனால் நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஈக்குவல் டு ரைட் சைடு 2 × 5 10. ஸோ எக்ஸுன்றது என்னது? பிளாக் பால். ஓகேங்களா, therefore the number of black ball equal to எவ்வளவு? 10. ஓகேங்களா, 10 நம்பர்ஸ் தான் அவன் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.